அன்பினர்களே, வளைகுடாவில் யுத்தம் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இரண்டு தரப்பும் மாறி மாறி தங்கள் தாக்குதலை தொடுத்த வண்ணமே இருக்கின்றது. ஈரானும் புது வகையான, அதாவது ஒரு செய்தி வெளியாகின்றது, ஈரானிடம் பழைய ஏவுகணைகள் இருக்கின்றது, அதை ஸ்டாக் பண்ண இடம் இல்லை, அதனால அதை கொண்டு எப்படியும் அழிச்சாகணும் என்பதால் முதல் வரிசையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்கிட்ட தங்கிட்ட பவர் குறைஞ்சது, சின்ன சின்ன துரு பிடிச்சது, சும்மா காஞ்சி கிடந்தது, எந்த இயக்கம் இல்லாம சும்மா கிடந்தெல்லாம் கொண்டு கொட்டியாச்சு. 2ஆம் ரவுண்ட்ல ஓரளவு பழசு. இப்ப 3ஆம் ரவுண்டு, இப்ப 56வது அவங்களோட அலையில 3ஆம் ரவுண்ட், 3rd ரவுண்டுக்கு வந்துக்கிறாங்க இல்லையா. இதுல கொஞ்சம் சக்தி மிக்கது. அதாவது சேஜில், நம்ம சேஜில பத்தி ஏற்கனவே தந்திருக்கிறோம். இந்த சேஜில் தான் ஈரான்ட யுத்தத்தை வெற்றியை இறுதி செய்யக்கூடிய ஒரு இறுதி ஆயுதம் என்றும் நாம் பல தடவை தந்திருக்கிறோம். சேஜில் இது அந்த 12 நாள் யுத்தத்துல மிகப்பெரிய வேட்டையாடப்பட்ட ஒரு வேட்டையன் சொல்லிக்குவோம். அப்ப அந்த சேஜில் ஏவுகணை தான் முதல் களமிறக்கிட்டு அதுதான் மிகப்பெரிய சேதங்கள். அது என்ன, அதுல உள்ள திறமை என்னன்னு சொன்னாக்கா, இவங்கள்ட ராடாருக்கெல்லாம் காட்ட மாட்டான், மிகப்பெரிய திருட்டு பயல் நிக்க மாட்டான், மிகப்பெரிய ஸ்பீட்ல போய் குறித்த இலக்க போய் தாக்கி அழிச்சு தற்கொலை பண்றான். அட பாவி, என்னடா கண்டுபிடிப்பு, குறித்த இலக்க கரெக்டா போற. அதாவது இந்த கபடி பார்த்திருப்போம் நாம இல்லையா. இந்த கபடியில எல்லோருக்கும் மறைச்சி வெட்டி ஃபுட்பால்லையும் பார்த்திருப்போம். இந்த டீமுக்குள்ள பாருங்க, அந்த காலுக்குள்ள டக்கு முடக்கு அப்படி பாம்பு வளர்த்தி செட்டி ஸ்பாட்டு கொண்டு போல நிறுத்துவான் பாருங்க. அந்த மாதிரி தான் சேஜில் எங்க போய் நிக்குது பாருங்க, அதை இறக்கி இருக்கிறான். அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது. ஒரு 1500 கிலோவை தாங்கி சொல்லுவான். இவங்கள் 1000 கிலோ வெடிமருந்தை ஃபில் பண்ணுவாங்க. இதுல என்ன விளைக்க வேண்டால், இந்த பொஸ்பரஸ், வெள்ளை பொஸ்பரஸ், இதை நாங்க சொல்லி இருக்கிறோம். இந்த வெள்ளை பொஸ்பரஸ நாம கேள்விப்பட்டா முல்லைத்தீவு பக்கம் தான். இறுதி யுத்தத்துல இந்தியா கொடுத்து நிறைய ஈழத்தில தமிழ் மக்கள் பதம் பார்த்த ஒரு சரக்கு. அதை அதுக்கு அப்படியே காசாவில பதம் பார்த்த ஒரு சரக்கு. அதே சரக்கை கொண்டு இறக்கிவிட்டான் இறக்கின காசாவில குழந்தைகளை குறிவைக்கும் ஒரு ஆயுதம். இப்பொழுது ஈரான் இறக்குறான், இவங்க அழுகுறாங்க. யாருக்கிட்ட அழுகுற? எல்லாம் வேடிக்கை விந்தமிகு உலகம்தான். அது ஒரு புறம் இருக்க, இந்த ஈரான் பாகிஸ்தான் தாடி இருக்காங்க இல்லையா, இந்த தாடிகள் சற்று முன்ன நள்ளிரவு விடிந்தால் செவ்வாய் தானே, நள்ளிரவு கொண்டு கொட்டிவிட்டான் ஆப்கானிஸ்தான்ல. காபூல் பக்கம் ஒரு மிகப்பெரிய வான்பலி தாக்குதலை செஞ்சுக்கிறான் ஹாஸ்பிட்டல். அதுவும் அது யாரு ஹாஸ்பிட்டல்? இந்த மது போதைக்கு அடிமையான அந்த நாய்க்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டல். நீங்களும் அங்க உற்பத்தி ஆக்குறீங்கானே. எங்க உற்பத்தி ஆக்குறீங்க? இந்த ஆப்கானிஸ்தான் தாடி கூட்டமும் இந்த மனித குலத்துக்கு எதிரான இந்த தூளை, இந்த ஐஸ் போதை பொருள்லாம் தயாரிக்கிறவங்க இல்லையா, உங்களுக்கும் ஆயுதம் வாங்க அவனு சண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஊருக்குள்ளே இந்த சரக்கை இறக்குறானா இல்லையா. அந்த மாதிரி ஒரு மறுவாழ்வு பெற்றவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தாக்கிருக்கான் பாகிஸ்தான்காரன். என்னடா நோன்பு காலத்துல, இது முக்கியமான காலங்கள்ல பாகிஸ்தான் பாக்குற வேலை. அது என்ன சொன்னாக்காண்டால், இங்க பாகிஸ்தான் இந்த ஈரான் பக்கம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுக்க போறாமண்டா உலகத்திற கவனத்தை அங்கிட்ட பார்க்க வைக்கிறது. 2 முஸ்லீம் நாடு தானே, இஸ்ராயல் நான் முஸ்லீம், இவனு நான் முஸ்லீம், ஈரான் மேல தாக்கினாலும் 2 முஸ்லீம் நாடு அங்கக்குள்ள கொஞ்சம் அங்கிட்டால பார்ப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் எல்லாரோட அணைஞ்சு போகக்கூடிய ஒரு கன்றாவி நாடு தானே. இந்தியாவுக்கு எதிர்ப்பு, அமெரிக்காவோட நேச நாடு, பிரித்தானோட நேச நாடு, மொசாடு கொஞ்சம் பாலை காட்டிக்கிற, தலையை காட்டிக்கிற, இப்படித்தான் இன்னும் பொழப்பு போகுது. இப்ப நடிச்சாமத்துல கொண்டு இறக்கி விட்டுக்கிறான். நோன்பு காலத்துல மத்திய சென்ட்ரல் காபூல இன்னும் சேதாரம் வெளியில பத்தி எரிக்குது. காபூல் நகரம் பத்தி எரிக்கின்றது. இதுதான் இந்த செய்திகள். இப்பொழுது நாம் இந்த செய்திக்குள்ள உங்களை அழைத்து செல்வோம். முதல்ல நாம் இந்த கன்னிவடிக்கு பயத்துல மலேசியாவுக்குள்ள போய் தப்பி தஞ்சம் அடைஞ்ச அவங்கள கப்பலை பற்றி பார்ப்போம். பார்க்கலாமாங்க, செய்திக்குள்ள போயிடுவோம். அமெரிக்க கடற்படை கன்னிவடி போர்க்கப்பல்கள் திடீரென மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறி மலேசியாவில் காட்சி அளிக்கின்றது. பஹ்ரைன் நிலைநிறுத்தத்திற்கு பிறகு US துல்சா மற்றும் USS சாண்டா பார்பரா பினாங்கில் காணப்பட்டிருக்கின்றது. வாஷிங்டன் கடற்படை முன்னுரிமையை பாரசீக வளைகுடாவிலிருந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு மாற்றுகிறது. அமெரிக்க கடற்படை கன்னிவடி போர் கப்பல்கள் திடீரென மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறி மலேசியாவில் தோன்றி இருப்பதா LCS நகர்வு இந்தோ பசிபிக்
வெர்சஸ் ஹார்முஸ் படை தோரணை கேள்விகளை எழுப்புகிறது. வாஷிங்டன் கடற்படை முன்னுரிமையை பாரசீக வளைகுடாவிலிருந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு மாற்றுகிறதா என்று கேட்ட கேள்விகளுக்கு எழுப்பிய நிலையில் பஹ்ரைன் நிலைநிறுத்தத்திற்கு பிறகு யுஎஸ் துல்சா மற்றும் யுஎஸ்எஸ் சாண்டா பார்பரா பினாங்கில் என்று காணப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் முன்னோக்கி மலேசியாவின் பினாங்கா அதையும் சொல்லுகிறோம். மத்திய கிழக்கில் முன்னோக்கி நிறுத்தப்பட்ட பின்னர் மலேசியாவின் பினாங்கில் கன்னிபிடி எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக கட்டமைக்கப்பட்ட 2 அமெரிக்க கடற்படை ரெட்ஹாஃப் போர் கப்பல்களின் திடீர் தோற்றம் இந்தோ பசிபிக் மற்றும் பாரசீக வளைகுடா பாதுகாப்பு சூழலுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தும் அமெரிக்க கடற்படை நிலைப்பாட்டில் ஏற்படும் மாற்றத்தின் சாத்தியமான குறிகாட்டியாக காணப்படுவதாகவே அது செல்கிறது. பஹ்ரைனில் உள்ள மரபு கன்னிபடிகளை அகற்றுவர்களை மாற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட யுஎஸ்ஏ துல்சா LCS 16 மற்றும் யுஎஸ்எஸ் சாண்டா பார்பரா LCS 32 என அடையாளம் காணப்பட்ட கப்பல்கள் மார்ச் 15 முதல் 2026 ஆண்டு வடக்கு படபர்த் கொள்கலன் முனையத்தில் காணப்பட்டிருக்கிறது. இந்த ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள தொடர்ச்சியான பதற்றங்கள் இருந்த போதிலும் நிகழ்ந்தது அங்கு கண்டுபிடி போர் திறன் மூலோபாய ரீதியாக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கன்னிபிடி எதிர்ப்பு நடவடிக்கை இலக்குகள் பொதுவாக அச்சுறுத்தலின் கீழ் கடல்சார் மூச்சு திணறல் புள்ளிகளுக்கு அருகில் வைக்கப்படும் சிறப்பு படை பாதுகாப்பு தளங்களை நிலைநிறுத்துவதால் இந்த இடம்பெயர்வு குறிப்பிட்ட கவனத்தை ஈர்த்துள்ளது என்றும் இது பார்வையாளர்கள் மத்தியில் கிழக்கு கடல்சார் பாதுகாப்பு தேவைகளை விட இந்தோ பசிபிக் தற்செயல் திட்டமிடலின் பரந்த முன்னுரிமையை இந்தோ பசிபிக் தற்செயல் திட்டமிடல் பிரதிபலிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. கப்பல் போக்குவரத்தில் இடையூறு மற்றும் ஹார்முஸ் ஜலச்சந்தியில் கடற்படை கன்னிபிடிகள் தொடர்ந்து ஏற்படும் அபாயம் குறித்த தொடர்ச்சியான அறிக்கைகளுடன் இது ஒத்துப்போவதால் இந்த இயக்கத்தின் நேரம் பாதுகாப்பு பார்வையாளர்களிடையே மேலும் ஆர்வத்தை அதிகரித்தது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த காரணிகளின் கலவையானது ஆய்வாளர்கள் இந்த இடமாற்றத்தை வழக்கமான துறைமுக வருகைக்கு பதிலாக ஒரு சாத்தியமான சமிக்கையாக கருத வழிவகுத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க கடற்படை படை கட்டமைப்புக்குள் கன்னிபிடி போர் தளங்களின் சிறப்பு தன்மையை கருத்தில் கொண்டு கப்பல் மீதான தாக்குதல்கள் மற்றும் கடற்படை கன்னிபிடிகள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் பற்றிய அறிக்கைகள் வளைகுடாவில் கன்னிபிடி போர் திறனுக்கான செயல்பாட்டு தேவை குற்றவியலை குறையவில்லை என்ற கருத்தை வலுப்படுத்தி உள்ளது. இதனால் அர்ப்பணிக்கப்பட்ட எதிர் கன்னிபிடி கப்பல்கள் புறப்படுவதை முற்றிலும் வழக்கமான மறு பயன்பாடு என்று விளக்குவது கடினம் என்றும் சொல்லப்படுகிறது. கன்னிபிடி எதிர்ப்பு அளவீட்டு கப்பல்கள் பொதுவாக விரைவான மறு பயன்பாட்டு திறனை உறுதி செய்வதற்காக எதிர்பார்க்கப்படும் ஆபத்து பகுதிகளுக்கு அருகே நிலைநிறுத்தப்படுகின்றன. அதாவது வளைகுடாவில் அவை இல்லாதது அச்சுறுத்தல் அளவை வேறு வழிகளில் நிர்வகிக்க முடியும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. லிட்லோரல் கம்பார்ட் கன்னிபிடி போர் கட்டமைப்பு திரையரங்களுக்கு இடையில் விரைவான மறுபயன்பாட்டை அனுமதிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 கப்பல்களின் இயக்கமும் ஒரே நேரத்தில் தற்காலிக பராமரிப்பு அட்டவணையை விட வேண்டும் என்றே திட்டமிடுவதை குறிக்கிறது. லிட்லோரல் கம்பார்ட் கப்பல் கடலோர நீர் மற்றும் வரையறுக்கப்பட்ட கடல்களில் செயல்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தென்கிழக்கு ஆசிய மூச்சு திணறல் புள்ளிகளுக்கு அருகில் அத்தகைய கப்பல்களை நிலைநிறுத்துவது அவற்றின் நோக்கம் கொண்ட பணி என்றும் சொல்லப்படுகிறது. எனவே மலேசியாவை ஒரு போக்குவரத்து அல்லது நிலை புள்ளியாக தேர்ந்தெடுப்பது தற்காலிகமாக இருந்தாலும் கூட செயல்பாட்டு தர்க்கத்தை கொண்டுள்ளது. இந்த நகர்வு ஒரு நிரந்தர மாற்றத்தை குறிக்கிறதா அல்லது குறுகிய கால மறுநிலைப்படுத்தலை குறிக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த இடம் இந்தோ பசிபிக் தற்செயல் திட்டமிடன் ஒத்து போகிறது. ஒரு டெம்பரரி ஒரு தங்குமிடமாக பார்க்கலாம். எல்சிஎஸ் கன்னிபிடி போர் மாற்றம் வரிசைப்படுத்தல் முறைகளை பாதிக்கலாம். பழைய அர்ப்பணிப்புள்ள கன்னிபிடிகளை மாற்றுவதற்காக லிட்லோரல் கம்பார்ட் கன்னிபிடி போர் பணி தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் புதிய அமைப்புக்கு மாறுவது தாமதங்கள் மற்றும் தொழில்நுட்ப சவால்களை உள்ளடக்கியது. அவை ஏற்கனவே பாதுகாப்பு வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜர்னல் ஃபெர்குடன் தெரிவித்திருக்கின்றார்.
கண்டுபிடி போர்க்கப்பல்கள் எண்ணிக்கையில் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் அவற்றின் இடத்தில் சிறிய மாற்றங்கள் கூட புலப்படும் மூலோபாய விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே மலேசியாவில் 2 லிட்டோரல் போர்க்கப்பல்களின் தோற்றம் கொள்கையில் திடீர் மாற்றத்தை விட ஒரு சிறப்பு கடற்படையை நிர்வகிப்பதன் யதார்த்தங்களை பிரதிபலிக்கிறது. குறுகிய நீரிணைகள், சர்ச்சைக்குரிய கடல் பாதைகள் அல்லது மூலோபாய நீர்வழிகளுக்கான அணுகலை தடுக்கும் முயற்சிகள் உள்ளிட்ட எந்தவொரு கடல்சார் மோதலிலும் சுரங்க போர்த்திறன் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. தைவான், ஜலச்சந்தி, தென்சீன கடல் அல்லது பிற பிராந்திய மூச்சு திணறல் புள்ளிகள் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் பெரும்பாலும் கடற்படை கண்டுபிடிகளை இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வழிமுறையாக பயன்படுத்துவதை கருதுகின்றது. மத்திய கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திகளுக்கு இடையிலான தேவைகளை சமநிலைப்படுத்துவது பெரிய முறையில் சிக்கலானதாகிவிட்டது. ஏனெனில் இரு பகுதிகளும் மூலோபாய ரீதியாக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இல்லாமல் இடமாற்றம் நீண்ட கால திட்டமிடலை குறிக்கிறதா அல்லது குறுகிய கால நெகிழ்வு தன்மையை குறிக்கிறதா என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு செயலாகவே அது பார்க்கப்படுகிறது. மற்றொரு செய்தியாக, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல் குறித்து காபூல் பாகிஸ்தானிய வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டது, மருத்துவமனை தாக்கப்பட்டதாக காபூல் தெரிவிக்கிறது. பாகிஸ்தானிய விமானங்கள் திடீரென்று மத்திய காபூலை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் நகரம் முழுவதும் தீ மற்றும் கடுமையான புகை ஏற்பட்டு வான் வழிகள் முற்றுமுழுதாக கருப்பு மண்டலமாக காட்சி அளிக்கின்றது. ஆப்கானிய அதிகாரிகள் ஒரு போதைப் பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை தாக்கப்பட்டதாகவும் இதனால் நோயாளிகள் பலியாகவும் காயமடைவதாகவும் கூறுகின்றனர். அது இன்னும் அந்த அழிவு சேதம் சேதாரம் நாம் இன்று மாலை பார்க்கலாம். பாகிஸ்தான் போர் விமானங்கள் மத்திய காபூலில் தாக்குதல்களை நடத்தியதாகவும் தீ விபத்துக்களை ஏற்படுத்தி ஆப்கானிஸ்தான் தலைநகர் மீது அடர்ந்த புகையை எழுப்பியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் நகரின் பகுதிகளை குறிவைத்து விமானங்கள் தாக்கியதாகவே அந்த தகவல்கள் இன்றைய நள்ளிரவு தகவல் தெரிவிக்கின்றது. ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா வஹாஜித் இந்த தாக்குதலை ஒரு போதைப் பொருள் மறுவாழ்வு மருத்துவமனையை தாக்கியதாகவும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதலை ஆப்கானிய வான்வழி மீறல் என்றும் இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்றும் ஆப்கான் தெரிவிக்கின்றது. ஆக நீங்க ஒரு தாடி பாகிஸ்தான் தாடிகள் செஞ்சா இவன் ஆப்கான் சும்மரிப்பானா? ஆஹா, கச்சேரி தாண்டா, வளைச்சி கச்சேரிப்பா. நம்மளுக்கு முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் போர் மேகங்கள், எல்லாமே தாடி நாடு, எல்லாமே முஸ்லிம் நாடு, முடியலடா. ஒரு புனிதமான மாதத்துல இந்த பாகிஸ்தான் பன்னாடைக்கு தேவையா? ஏற்கனவே அவனை நோங்கெடுத்து 2 பேரும் மோதல் பண்ணி அத கொஞ்சம் கட்டார் பார்ட்டிகள் கொஞ்சம் 2 பார்ட்டிகள் சமாதானமாக்கி பேசி வச்சிருந்தா இவன் புனிதமான மாதத்துல புனிதமான நாளன்று பார்க்க லலித்துர் கதிர் நாட்களில் இந்த தாடிகள் பாகிஸ்தான் தாடிகள் போய் அவன் நோயாளி மக்களை கொண்டு வந்திருக்கானே, இவனை என்ன மனித ஜென்மம் என்று நாம சொல்லலாம் பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு புனித மாதம் ஒன்று ஒரு மரியாதை, ஒரு ஒரு ஹோட்டல்ல சீலையை போட்டு மறப்பாங்களாம், உள்ளுக்கு போய் தும்பாங்களாம். உங்களோட யாரா பார்த்தா? நோம்பாளி யாரும் பார்த்தானா? இப்ப பாருங்க, இந்த முஸ்லிம் ஹோட்டல்லாம் இந்த கிழக்கு மாநிலத்துல பார்த்தோம்டா ஹோட்டல்லாம் திறப்பாங்களாம். திறக்கிறதே பாவம். திறந்துட்டு அவன் யாரும் பார்த்து திறக்கிறான். திறந்தா இந்த நோம்பு பிடிக்காத அந்த சனியில் நிக்காலே சோனக சனியன்கள் அந்த கடைக்குள்ள போய் கபாண்டு குடிக்கிறது, அடிக்கிறது. அதுக்கு முன்னுக்கு அந்த டோருக்கு முன்னுக்கு ஒரு ஸ்கிரீன் சீலை மாதிரி ஒரு கேர்டினை போட்டு வைப்பாங்களாம். அதை மறைச்சா சரியா? யாருக்கு மறைக்கிறீங்க? எங்களுக்கு மறைக்கிறீங்களா, இறைவனுக்கு மறைக்க போறீங்களா? அந்த மாதிரி இந்த பாகிஸ்தான் தாடிகள் சும்மா இருந்தவனை போய் சரி போட்டு வந்திருக்கான். இப்ப அவன் சும்மா இருப்பானா? அவன் சண்டைக்கே பிறந்தவன். யாரு? ஆப்கானிக்கானே. ஈரான்கானோட மோசமா. நாங்க லண்டன்ல ஒருத்தனை பார்த்தேன், இந்த ஒருத்தனை மோதின. அவனுகள் மிக மோசமான வாயாடிகள். ஒருத்தனை பார்த்தேன். அந்த நமக்கு 2000 ஆப்கானிஸ்தானை பத்தி சரியா தெரியாது. ஒரு பயங்கரவாதிகள் கொஞ்சம் மனசுக்குள்ள அப்படி இருந்திருக்கு எனக்கு. அவனுகள் இந்த மலை முடுக்குகளையும் காடுகளையும் வாழ்ந்தவர்கள். மலையில ஏறி இறங்கப்பட்ட பனிச்சரக்கல் காரன் மாதிரி இந்த ஆப்கான் காரன்கள். அவனுங்கள்ட்ட போய் இவன் சொரியினா சும்மா இருப்பான். அவனுக்கு போய் இந்தியா விட்டு உறவாயிட்டானு. இந்தியா அள்ளி கொடுப்பான். விடிய உடனே பேசிருப்பான். இந்த இவன் ஆப்கான் பாதுகாப்பு அமைச்சர் அவனும் ஒரு தாடி தான். அந்த தாடி கிட்ட இந்த மங்குஸ்தான், டெல்லி மஸ்தான் டீம் பேசிருக்கும்.
அஜித் டோவல் பேசிட்டு வந்தா நீ அடிச்சு இருக்கு நான் தாரன். அப்ப ஆக அங்கேயும் ஒரு கல்யாண வீடுதான், அங்கேயும் என்னது பட்டாசு தான். எந்த பட்டாசி? நம்ம தமிழ்நாட்டு பட்டாசு தான், சிவகாசி பட்டாசு தான் வெடிக்க போகுது ஆரம்பிச்சிக்காங்க. அவன் எண்ணு 24 மணி நேரத்துக்குள்ள பதில் கொடுப்பான் பாருங்க. நாம அந்த செய்தியை கொண்டு வருவோம் பார்ட் 2ல. நிச்சயமா அதுக்குள்ள ரிப்ல அவன் கொடுப்பான் தாடி. ஆக எல்லா பக்கமும் பார்த்தாலும் தாடிக்காரன் தொழலா முடியலடா. ஆக மிகவும் சோக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் செய்தியின் ஏராளமான செய்தி பெண்டிங் இருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.